எந்த ஏழ்ச்சி தூற்றல் பேற்றல் புகழ் எதையுமே நெத்தி வச்சுக்கணும். கொண்ட கொள்கைக்கு 99% நல்ல பாராட்டு. 2-3% என்னை அடிக்காத குறை தான். நான் மட்டும் வாழல, எனக்கு எத்தனை கோடி குடும்பங்கள் வாழுது. ஒரு துரோகியை கூட நான் அனுபவமாக எடுத்துக்குவேன். உங்களுடைய மன உறுதிக்கு ஒன்று தான் சொல்லுவேன். துன்பங்களை நான் இப்போ கோபிநாத் சார்கிட்ட சொன்ன மாதிரி தான், துன்பங்களை வேதனை தாங்க அறிவை கொடுக்கும். நம்ம நினைக்கிறது துன்பம்னு. ஒரு துரோகியை கூட நான் அனுபவமாக எடுத்துக்குவேன். துரோகியை எப்படி தெரியுமா நான் அனுபவமாக எடுத்துக்குவேன். மேலே கோவப்பட மாட்டேன். இந்த துரோகி இல்லைன்னா ஒரு நல்லவங்கள தெரியாமல் போயிருக்கேன். எனக்காக வாழ்ந்தவங்களை தெரியாமல் போயிருக்கோம் இல்லையா? அவங்களில் ஒரு ஆளாக தானே நினச்சிருப்போம். அப்போ ஒரு துரோகம் கூட நம்ம வரவேற்கலாம். ஒரு எதிரிகிட்ட கூட ஒரு விஷயம் இருக்குன்னு தான் பார்ப்பேன். நான் எங்கேயுமே பயில பார்ப்பா என்ன கிடைக்கும், என்ன இருக்கும் உனக்குள்ளே, என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத என் வாழ்க்கை இருக்குமே தவிர என்னை செதுக்கிக்கிட்டே இருப்போம். இப்போ எல்லாம் கும்பிட்றோம் கோயிலுக்காக, எவ்வளவோ தியாகங்கள் பண்ணுறோம். நாட்கள் அளவு குத்திக்குவாங்க, உரல் இழுப்பாங்க, தீ மிதிப்பாங்க, எத்தனையோ விரதங்கள் நடைபாதை எல்லாம் போகிறாங்க. இதை எல்லாத்தோட ஒரு தெய்வம் இருக்குது. அது எது தெரியுமா? நம்ம உள்ளத்தையே கோயிலாக்கி வச்சுக்கணும்னா நான் உள்ளம் எப்படி கோயிலாகும்? தர்மத்தால், துரோகங்களை தாங்கிறதுனால யாரையுமே நம்ம தண்டிக்க வேண்டியதில்லை. கடந்து போயிட்டே இருக்கணும். நம்ம எந்த ஏழ்ச்சி தூற்றல் பேற்றல் புகழ் எதையுமே நெத்தியில் வச்சுக்கணும். கொண்ட கொள்கைக்கு உன் லட்சியத்துக்கு உன்னை ஒவ்வொரு நிமிடமும் செதுக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீ ஜெயிக்கிறதுக்கு போயிட்டே இருக்கணும் பொருள். எதையுமே நம்ம ஏற்றுக்கூடாது. புகழ்ந்துட்டாங்க ஓய்வு, அது நிம்மதி, அதெல்லாம் கிடையாது. இந்த புகழை மேலும் எப்படி செம்மைப்படுத்தணுங்கிற சிந்தனையோடு தான் நம்ம போகணுமே தவிர நம்மளுக்கு ஒரு சோர்வு வந்துடக்கூடாது. துரோகங்கள் அப்படி தான், துன்பங்கள் அப்படி தான். அந்த துன்பம் வரும்போது தான் உன்னை சரி செஞ்சுக்கணும். நீ தோண்டே போயிடக்கூடாது. இல்லாட்டினா நம்மளை சரி செஞ்சுக்கவே முடியாது. எத்தனை பேர் இன்றைக்கி ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க, தோத்துட்ட உடனே நின்றுக்கிறாங்களா? அடுத்த வருஷம்னு முயற்சி பண்ணி ஒரு கட்டத்தில் வின் பண்ணிடுறாங்க. அந்த முயற்சி தான் நம்ம வாழ்க்கை. ஒரு இடத்துல கூட நம்மளை தொய்வை ஏற்படுத்துறதுக்கு மனசை இடம் கொடுத்துடக்கூடாது. கொண்ட கொள்கைக்காக எந்த நேரமும் உங்களை செலவிடுங்க.